Hi students, welcome to IK Academy. MBA ஆல்ரெடி கொஸ்டின் டிஸ்கஷன் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 95. 1841 ஹை ஸ்பீட் ஸ்டீல் கண்டெய்ன்ஸ், அதாவது ஹெச்எஸ்எஸ்ங்கிறது ஒரு டூல் ஸ்டீல். அந்த டூல் ஸ்டீலோட காம்போசிஷன் கொடுத்துட்டாங்க. காம்போசிஷன் என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 1841 அது சொல்லுவாங்க. என்னென்ன அலாயிங் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டங்ஸ்டன், குரோமியம், வெனிடியம், இந்த மூணும் டங்ஸ்டனோட இது டபிள்யூன்னு டினோட் பண்ணுவாங்க. கெமிக்கல் நேம் டீன்னு வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இந்த மூணும் எதில் அலாயிங் எலமெண்ட் எதில் இருக்குன்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல்ல. என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் 18, குரோமியம் 4, வெனடியம் 1. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுதான் ஆகணும். எதுக்காக டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம்ங்கிறத சும்மா லிட்டில் பிட் பார்ப்போம். இப்போ ஒரு டூல் இருக்கு, ஒரு மிஷினிங் பண்ணுது. சிம்பிள் லேத்தே எடுத்துக்கலாம். சிம்பிள் டர்னிங், டேப்பர் டர்னிங் எல்லாமே ஹெச்எஸ்எஸ்ல தான் பண்ணுவாங்க. சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்ங்கிறது தான் அது. அது என்னென்ன இருக்குன்னா லேத்தில் பண்ற அந்த பேசிக் ஆப்ரேஷன்ல சொல்றேன். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஏன்னா ஃபோர்ஸ் இருக்கு, ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கிறதுனால ஹை டெம்பரேச்சர் வரும். டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா கவனிங்க, டூலோட டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா டூல் சாஃபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாஃபன் ஆகக்கூடாது. ஹை டெம்பரேச்சர்ல சேம் ப்ராப்பர்ட்டி, அந்த கட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க டங்ஸ்டனை சேர்ப்பாங்க. டங்ஸ்டன் ஹை டெம்பரேச்சர் ஹீட் ரெசிஸ்டன்ட்டை கொடுக்கும். நமக்கே தெரியும், பல்பு, குண்டு பல்புல இருக்கு பார்த்தீங்களா, குண்டு பல்புல இருக்கிறது டங்ஸ்டன் நிலை தான். ஏன்னா அது ஒரு 3000 டிகிரி 4000 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்ப கூட அது உருகிடக்கூடாது. அதுக்காக அந்த டங்ஸ்டன் இலை எதுல இருக்கும்னா குண்டு பல்புலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, டங்ஸ்டன்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. குரோமியம் இது எதுக்கு டூல்ல ஆட் பண்றாங்கன்னா, டூல் எந்த காரணத்தை கொண்டும் துருபிடிச்சிடக்கூடாது. என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், என்னதான் ஹைஸ்ட் டெம்பரேச்சரையும் தாங்கட்டும், வெளியில காத்து இருக்கு, காத்துல ஈரப்பதம் இருக்கு, துருபிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், துருபிடிச்சாலே உடஞ்சு போயிடும். ஸோ அதாவது ரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும், கரோசன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் குரோமியம் ஆட் பண்றோம். குரோமியத்தோட என்ன சொல்றது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா கரோசன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே என்ன குரோமியம் கண்டென்ட் ஸ்டீல் தான். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம சொல்றோம், நம்ம சாப்பிட்ற பிளேட் எடுத்துக்கோங்க, இப்போ யூஸ் பண்ற தண்ணி குடிக்கிற டம்ளர் எடுத்துக்கோங்க, எல்லாமே எதுல பண்ணியிருப்பாங்கன்னா குரோமியம் அலாய் ஸ்டீல்ல தான் பண்ணியிருப்பாங்க. குரோமியம் பர்சன்டேஜ் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா, நார்மலா ஸ்டீல் இருக்கு. லிசன், நான் ஹெச்எஸ்எஸ் தான் நடத்துறேன், இருந்தாலும் அதை தழுவி மற்ற நிறைய டாபிக்கையும் நான் சேர்த்து கவர் பண்ணிடுறேன். எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்றேன். ஒரே கொஸ்டினை படிக்கிறப்பவே இங்க மற்ற 2-3 கொஸ்டினுக்கும் சேர்ந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடுவாரு. ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன ப்ராப்பர்ட்டினா, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல வெறும் ஸ்டீல் தான் இருக்கும். குரோமியம் ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா, குரோமியம் காத்துல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி குரோமியம் ஆக்சைடு லேயரை மேல கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? Cr2O3 குரோமியம் ஆக்சைடு லேயரை கிரியேட் பண்ணும். இந்த குரோமியம் ஆக்சைடு லேயர் என்ன ஆகும்னா, மேலும் அட்மாஸ்பியரிக்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோ இல்ல ஈரப்பதமோ இந்த ஸ்டீலை உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஸ்டீலை அஃபெக்ட் ஆகாம இந்த லேயர் தடுத்துடும். ஸோ அதனால துருபிடிக்காது. நம்ம சாப்பிட்ற தட்டுல நம்ம தண்ணி இருக்கும், தண்ணி ஊற்றி தான் சாப்பிடுவோம். சரி, நம்ம சாம்பார், ரசம் எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? அது அவ்வளோ சீக்கிரம் துருபிடிச்சாது காரணம் யாருன்னா குரோமியம் தான். வெனடியம் ஸ்ட்ரென்த்துக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, 1841 அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரணும் டங்ஸ்டன், குரோமியம், வெனடியம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நல்ல கேள்வி, பட் கேள்வியில சில திருத்தம் இருக்குன்னு அப்புறம் சொல்றேன். The ability of material to resist deformation சொல்றாங்க under the stress. ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப டிஃபார்மேஷன் ஆகும். இங்க தெளிவாக to resist elastic deformation. ஓகேங்களா? எலாஸ்டிக்னு கொடுக்கணும், இல்ல பிளாஸ்டிக்னு பர்மனன்ட் டிஃபார்மேஷன்னாலும் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் கொடுக்கணும். எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா ஆன்சர் டி, ஸ்டிஃப்னஸ். ஓகேங்களா?
பர்மனன்ட் டிஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா ஓகேங்களா, பர்மனன்ட் டிஃபார்மேஷனா ஃப்ராக்சர் இல்லாட்டி பிரேக் உடையிறது, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த். இந்த டிஃபார்மேஷன் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன், இப்போ அதாவது ஒரு லோடு கொடுக்குறீங்க, கொஞ்சம் வளையுது, அப்புறம் விட்டோம்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வந்ததுன்னா இது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ரெசிஸ்டன்ட் டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஸ்டிஃப்னஸ். ஓகேங்களா, ஸ்டிஃபா இருக்கு. இப்ப இதை பாருங்க, நல்லா ஸ்டிஃபா இருக்கு. நான் என்ன லோடு கொடுத்தாலும் இது வளையவும் கூட இல்லை, உடையவும் இல்லை. ஸோ வளைய கூட இல்லை அப்படின்னா அது ஸ்டிஃப்னஸ். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரென்த்துக்கு என்னன்னா ரெசிஸ்டன்ட் டு ஃபெயிலியர் ஆர் ஃப்ராக்சர் அண்டர் த லோட் ஆர் ஸ்ட்ரெஸ் வாட் எவர். ஓகேங்க, ஸ்ட்ரென்த்னா இது வளைஞ்சாலும் டோட்டலா உடையக்கூடாது, உடையிற அளவுக்கு எவ்வளவு லோட தாங்குது, அதுதான் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா வளையறதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோம்ல, வளையறத தடுக்கிற அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம்ல, அது ஸ்டிஃபா இருக்கான் பாருங்க, குச்சி மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே ஸ்டிஃபா இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா, சின்ன சேஞ்ச் கூட இருக்காது. அதான் டக்டிலிட்டினா எபிலிட்டி டு அண்டர்கோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வித்தவுட் பிரேக்கிங். அதாவது முடிச்சு இழுத்தா அது பாட்டுக்கு கம்பி மாதிரி நின்றுக்கிட்டே போகும், உடையிற வரைக்கும். உடஞ்சிருச்சுன்னா அது வேற, உடையாம நம்மளால எந்த அளவுக்கு நல்ல கம்பி மாதிரி நீட்ட முடியும், அதுக்கு பேரு டக்டிலிட்டி. மேலபிலிட்டினா எபிலிட்டி டு ஹேமர். அதாவது சிம்பிளா இன்னொரு டெக்னிக்கலா ஞாபகம் வச்சுக்கோன்னா, டக்டிலிட்டினா டென்சைல் லோடுல எந்த அளவுக்கு அது வளைஞ்சு கொடுக்கும் உடையாம. மேலபிலிட்டினா கம்ப்ரெசிவ் லோட்ல எந்த அளவுக்கு அதாவது அதை மாடிஃபை பண்ணலாம், அது மேலபிலிட்டி. எபிலிட்டி டு பி ஹேமர் இன்டு தின் ஷீட். ஓகேங்களா, அதாவது இப்போ கிளாஸ் இருக்கு, கிளாஸை வந்து ஹேமரிங் பண்ணி தின் ஷீட்டா ஆக்கவே முடியாது, ஒரு ஹேமர் அடிச்சிங்கன்னா நொறுங்கிடும். அதே மாதிரி கிளாஸை ரெண்டு பக்கமும் டென்சைல் லோடு கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அது டக்டிலிட்டியும் இல்லை, மேலபிலிட்டியும் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஷாஃப்ட் ஹோலோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க 100 கேபிட்டல் H6 ஸ்மால் g5. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா டாலரன்ஸ் கிரேட்லேயும் ஓகே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டு பேரும் வரும். ஸ்மால் லெட்டர் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, இங்க பாத்துங்க, ஸ்மால் லெட்டர் வந்து ஷாஃப்டையும் கேபிட்டல் லெட்டர் ஹோலையும் இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிறதுல என்னன்னு கேட்டிருக்கேன், பேசிக் சைஸ் 100னா என்ன கேட்குறாங்க, ஆன்சர் பாருங்க. டாலரன்ஸ் கிரேட் ஃபார் த ஹோல் இஸ் 6. ஹோல் வந்து 6. கேபிட்டல் லெட்டர் எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஹோலுக்கு. ஸ்மால் லெட்டர் வந்து ஷாஃப்ட். ஓகே, அண்ட் ஃபார் ஷாஃப்ட் இஸ் 5. அவ்வளோதான், 7 ஆன்சர். இது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியம். கேபிட்டல் லெட்டர் ஹோலுக்கும் ஸ்மால் லெட்டர் ஷாஃப்ட்டுக்குங்கிறது மைண்ட்ல நல்லா இருக்கணும். கரெக்ட், அப்படி இருந்தால் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். டென்சைல் லோட் ஆர் கம்ப்ரசிவ் லோட் கொடுக்குறப்ப இந்த சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல். ஓகேங்களா, பிஎல் டிவைடட் பை ஏஇ ஃபார்முலா. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் படிக்கிறப்போ படிப்போம். சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலா பிஎல் டிவைடட் பை ஏஇ. பிங்கிறது லோடு, எல்லுங்கிறது லென்த்து, ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஈங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ். ஓகே ஓகே, டெல்டா எல் நான் அப்படி வச்சுருக்கேன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாபிட் மெட்டல். பாபிட் மெட்டல் இஸ் அலாய் ஆஃப், என்ன மாதிரி அலாய் பாபிட் மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. பாபிட் மெட்டல்ங்கிறது பியரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ டின் பேஸ்டு அலாய். ஓகேங்களா, காப்பர் பேஸ்டு அலாயில் என்னென்ன இருக்குன்னா, என்னென்ன பிராஸ், புரோன்ஸ், இது எல்லாமே காப்பர் பேஸ்டு அலாய். ஸோ இது மாதிரி அலாயிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன அலாய், பாபிட் மெட்டீரியல், ஜெர்மன் சில்வர், முக்கியமானது நிக்ரோம், குரோமல், இந்த மாதிரி ஒரு அலாயிங் எலமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அலாயிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதோட அலாயிங் எலமெண்ட் என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், அதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி கன்மெட்டல்ங்கிறது அதில் என்ன கன்மெட்டல்ல கேட்பாங்க அடிக்கடி. டின் பேஸ்டு அலாயில் அதுவும் கன்மெட்டலும் வரும். ஸோ கன்மெட்டலோட காம்போசிஷன் என்னென்ன அதெல்லாம் பார்த்துக்கேன். ஓகேங்களா, அடுத்தது அலாயிங் எலமெண்ட்ஸ் 100 கணக்கில் இருக்கு, 100 கணக்குலையும் படிக்க வேணாம். ஸோ அதில் முக்கியமானது என்னன்னா ஒரு 10 to 20 இருக்கு.
ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. நீங்கள் மெட்டீரியல்ஸ் நடத்துகிறப்ப அதான் என்னது முக்கியமானதெல்லாம் இருக்குது, அது காம்போசிஷன் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லுவேன், பார்த்துக்கலாம். சரி, ரேங்கிங் தியரி இஸ் யூஸ்டு ஃபார் ஃபெயிலியர் தியரியில் மொத்தம் 5 ஃபெயிலியர் தியரி இருக்குது. அதில் ரேங்கிங் தியரி வரும். ரேங்கிங் தியரி என்ன மெட்டீரியலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க, பிரிட்டில் மெட்டீரியல். ஓகேங்களா? இப்போ டக்டில் மெட்டீரியலுக்கு இருக்குன்னா ட்ரெஸ்கா வான் மிஸ் வந்து டக்டில் மெட்டீரியலுக்கு. ஓகேங்களா? பார்த்துங்க எந்தெந்த தியரி என்னென்ன மாதிரி மெட்டீரியலோட ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கிறத 5 ஃபெயிலியர் தியரிஸ், அது 5 ஃபெயிலியர் தியரிஸையும் செக்ரிகேட் பண்ணி அது ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது, அதில் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம கேட் லெவலுக்கு டெப்த்தாக படிக்கணும்னா கேட்டுக்கு அந்த 5 தியரிஸையும் டெப்த்தாக படிச்சுக்கலாம். மற்றபடி நான் கால்குலேட்டர் எக்ஸாம்ஸுக்குலாம் ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிரிட்டில் மெட்டீரியல் எதுக்கு, டக்டைல் மெட்டீரியல் என்ன தியரிஸுக்கு வரும், இல்லை அந்த தியரியை கொடுத்துட்டு அந்த தியரி பிரிட்டிலா டக்டிலா, ஓகேங்களா, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ரைட், நல்ல கேள்வி. The ratio of ultimate stress to the design stress is known as factor of safety. கரெக்ட். என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து லோடு கொடுக்குறேன், இந்த ஸ்பெசிமென் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு 100 நியூட்டன் கொடுத்தா உடையணும். 100 நியூட்டன்ல உடையவே உடையாது. பட் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 100ங்கிற டேர்மை நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். 100 யூனிட், ஏதோ ஒரு யூனிட், நியூட்டன், கிலோ நியூட்டன், வாட் எவர், 100 யூனிட் நான் கொடுக்குறப்ப இந்த ஸ்பெசிமென் நான் பிரேக் ஆகுது அல்லது பிரேக்குக்காக நெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் என்னன்னா நெக்கிங் ஸ்டார்ட் ஆகுறது தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்போ ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகுறது 100 யூனிட் ஆஃப் லோட்ல. சரி, இப்போ நான் இதை 100 யூனிட்டுக்கு தான் நான் கொடுக்கணுமா? அப்போ நான் வந்து இது மேலே எவ்வளோ லோடு வைக்கலாம், இது மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இதை வந்து ஒரு ஆட்டோமொபைல நான் கொடுக்குறேன். இவ்வளோ லோடு தாங்குமா அப்படின்னு நான் எவ்வளோ டிசைன் லோடு கொடுக்கணும்னா 100 கொடுக்கக்கூடாது. 100 விட கம்மியாக தான் இதுக்கு நான் அப்ளை பண்ணணும். 100 விட கம்மியானா எப்படி சார், புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 100ல உடையுது. பட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல நான் இதுல 50 லோடுக்கு மேல கொடுக்காதீங்க அப்படின்னு நான் எழுதி வைக்கணும். அப்ப நான் வச்சேன்னா அல்டிமேட் லோடு எவ்வளோ 100, டிசைன் லோடு நான் எவ்வளவு எழுதியிருக்கேன் 50 தான் எழுதியிருக்கேன். அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த 2 தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நான் ஹையஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இல்லை, நல்லதா? ஆமா, சேஃப்டி நல்லது. ஆனா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் குறைஞ்சு போயிடும். 5 பேர் உட்காரலாம், 5 பேர் உட்கார்ந்தாதான் அந்த கார்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட் டேமேஜ் ஆகும் அப்படின்னா 5 இப்போ நான் 2 பேர் தான் உட்காரலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5/2. ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பர்சன் வச்சு சொல்றேன், பர்சன் கிடையாது, லோடு. ஓகேங்களா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இவ்வளவு கொடுத்தா இது உடையும் அப்படிங்கிற இடத்துல நான் இவ்வளவுதான் கொடுக்கணும்னு நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்னா அது ரெண்டையும் டிவைட் பண்ணா வர்றதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டபுள்னு அர்த்தம். அதாவது கொடுக்கறதுக்கு உடையிறதுக்கு நீ பாதி தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்தது போவோம். The ability of material by which it can be flattened into thin sheet by hammering or rolling is known as. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் malleabilityனா என்ன, டக்டிலிட்டினா என்ன, malleabilityனா என்ன. டக்டிலிட்டி இன்னொரு டக்டிலிட்டி அடுத்து வர malleability முடிச்சுட்டு களிமண்ணை வச்சுக்கோங்களேன். களிமண்ணை வந்து நல்லா தட்டுன்னு தட்டி ஒரு ஃபிளாட் ஆக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்டீல் இருக்கு, ஸ்டீல ஒரு ரெட் ஹாட் டெம்பரேச்சருக்கு கொண்டுட்டு போயிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க பற்றையிலலாம் அப்படியே அருவா செய்யற இடத்துலலாம் அப்படியே செவேன்னு இருக்கும், நல்லா இப்படி சிவப்பு கலர்ல ஆக்கியிருப்பாங்க. அது ஆஸ்டனைட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அது மெட்டீரியல் சயின்ஸ் வர்றப்ப பார்ப்போம். அந்த சிவப்பு கலர்ல மாத்தினதுக்கு அப்புறம் ஹேமர் பண்ணி அடிச்சு அருவாவோ கத்தியோ இதெல்லாமே செய்வாங்க. அதுக்கு பேர் மேலபிலிட்டி. மேலபிலிட்டினா பை கிவிங் ஹேமரிங் ஆர் கம்ப்ரசிவ் லோட் ஒரு தின் ஷீட்டா மாத்துறதுக்கு பேரு மேலபிலிட்டி. அந்த இது ஒரு மேலபிள் அப்படின்னா அதோட எபிலிட்டி, அது ஈஸியா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். மேலபிள் எப்ப வளைஞ்சு கொடுக்கும், நல்லா ஹேமர் பண்றப்ப அது நல்லா ஃபிளாட் ஆகணும், உடையக்கூடாது. தட்டுறப்ப உடஞ்சிச்சுன்னா திஸ் இஸ் நாட் மேலபிள். தட்டுறப்ப நல்லா தின் ஷீட்டா மாறும். அதே மாதிரி ஒரு பெரிய
ஒரு பாக்ஸ் ஒரு ஸ்லாபை 2 ரோலருக்கு நடுப்புற நீங்க அனுப்புறீங்கன்னா அது ஒரு சின்ன ஷீட்டா மாறினுச்சுனாலும் தட் இஸ் மேலபிள். கம்ப்ரசிவ் லோடுல அதோடைய பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது டென்சைல் லோடுல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா அது டக்டிலிட்டி. நல்லா கவனிங்க. எபிலிட்டி டு ஸ்ட்ரெச் இன்டு எ வயர், அதுக்கு பேரு டக்டிலிட்டி. மேலபிலிட்டினா எபிலிட்டி டு பி ஹேமர்ட் ஆர் ரோல்ட் இன்டு தின் ஷீட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஷீட்ஸ்னு வந்தா மேலபிலிட்டி, ஒயர்னு வந்தா டக்டிலிட்டி. நான் ஷார்ட்கட்டுக்காக சொன்னேன். ஓகே. பிளாஸ்டிக்னா வளைக்கிறீங்க, வளைச்சிட்டு விட்டா மறுபடியும் அந்த இடத்துக்கு வரலன்னா பிளாஸ்டிசிட்டி. வளைச்சிட்டீங்க விட்டீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னா எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? இதெல்லாமே வார்த்தை விளையாட்டு தான், அர்த்தம் வேற. ஸோ பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Workpiece which are heavy, irregular and unsymmetrical or bulky can be conveniently held and machining used. அதாவது ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ், இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கக்கூடியதெல்லாம் எந்த மாதிரி மிஷின்ல வச்சு பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் போரிங் மிஷின். அவங்க சாம்பிள் எடுத்துருக்கேன். இது ஹரிசாண்டல் போரிங் மிஷின். ஸோ ஹரிசாண்டல் போரிங் மிஷின்ல தான் நான் சொல்றது கீழே வந்து இந்த இர்ரெகுலர் ஷேப்போ பெரிய சைஸ்ல இருக்க பொருளை ஒர்க் பீஸை வச்சு மிஷினிங் பண்ண முடியும். மற்றபடி பிளேன் மில்லிங் மிஷின்லாம் சின்ன சைஸ் தான். ட்ரில்லிங் மிஷின்றது சின்ன சைஸ் மிஷின் தான். ஹரிசாண்டல் போரிங் மிஷின் தான் ரொம்ப சைஸ்ல பெருசு, பெரிய சைஸ் ஸ்பெசிமென்லாம் மிஷினிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். The following operations are possible on a vertical boring machine. மேல பார்த்தது ஹரிசாண்டல் போரிங் மிஷின். வெர்டிக்கல் போரிங் மிஷின்ல என்னென்ன பண்ணலாம்னா இந்த போரிங் அதோட டயக்ராமே எடுத்துட்டேன். இது வந்து அதோட கம்பேர் ஹரிசாண்டல் போரிங்கை விட இது கொஞ்சம் சைஸ்ல கம்மி தான். இதுல என்னென்ன பண்ணலாம்னா ஃபிளாட் சர்ஃபேஸை மிஷின் பண்ண முடியும், சிலிண்டிகல் சர்ஃபேஸை சிம்பிள் டர்னிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன் இதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash does not influence wheel wonder. 1 minute. Okay, sorry for the interruption. Dash does not influence wheel wander. Wheel wander அப்படின்னா வீல் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேரு வீல் வேண்டரிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு எது காரணம் இல்லைங்கிறதான் கேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸசிவ் கேஸ்டர்ங்கிறது அந்த ஆங்கிள், இந்த ஸ்டீரிங்க்கும் அந்த இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேண்டர் ஆகுமானா ஆகும். ஸோ இது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பேராமீட்டர். நாட் இன்ஃப்ளூயன்சிங் பேராமீட்டர் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி லூஸ் ஸ்டீரிங் லிங்கேஜ். ஆமா, ஸ்டீரிங் லிங்கேஜ் வந்து ஏதாவது லிங்க்னா என்ன, அந்த எலமெண்ட் எதுவும் லூஸா இருந்துச்சுனாலும் வரும். ஓன் ஸ்டீரிங் கியர். ஆமா, ஸ்டீரிங் கியர் வந்து ஏதாவது தேஞ்சு போயிருந்தாலும் அது வரும். எக்ஸசிவ் சைடு த்ரஸ்ட்ங்கிறது வந்து அது ஒரு ஃபோர்ஸ். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் டி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இன் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் பெனிட்ரேஷன்னா டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன், அதாவது கீழே ஓட்ட போடுறதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது உருகி பெனிட்ரேஷன் புரிஞ்சிருந்தா ஓகே, புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகுது, எந்த அளவுக்கு டெப்த்துக்கு வெல்டு போகுது, அதான் பெனிட்ரேஷன்ங்கிறது குழி தோன்றது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அது எதுல கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. டிசிஆர்பி, டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் பொலாரிட்டி, டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரைட் பொலாரிட்டி, இந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் கரண்ட் பொலாரிட்டினா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். வெல்டிங் இருக்கு, இங்க வந்து வெல்டிங் ராடு. ஓகேங்களா? இது ஒர்க் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம ஒரு சப்ளையோட கனெக்ட் பண்ணிருப்போம். ஒன்னுல பாசிட்டிவும் ஒன்னுல நெகட்டிவும் வரும், ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஒர்க்கோடையும் நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரோடையும் கனெக்ட் பண்ணியிருந்தா இதுக்கு பேரு டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரைட் பொலாரிட்டி. இப்ப பாசிட்டிவ் ஒர்க்கோட கனெக்ட் பண்றப்ப ஹீட் எங்க அதிகமா இருக்கும்னா இதுல அதிகமா இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் இதுல டிசிஎஸ்பில
அதிகம், டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் அதிகம். இதே இது எதுல கம்மின்னு கேட்கறாங்க, திருப்பி கொடுத்து பாருங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் போச்சா, சாரி. இப்ப இதே இது இங்க நெகட்டிவும் சாரி இங்க பாசிட்டிவும் இங்க நெகட்டிவும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு டிசி ஆர்பி, டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி. இப்ப ஹீட் அங்க இங்க அதிகமா இருக்கும், இங்க கம்மியாகும். ஸோ இது ஈஸியா உருகும். இங்க வந்து டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் பாத்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்றப்ப கம்மி. ஸோ இது ஆன்சர் என்னன்னா டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி கொடுத்தாதான் இங்க டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன் கம்மியா இருக்கும். நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போலாரிட்டியை மாத்தி வச்சுக்கலாம். ஏசியில மீடியமா இருக்கும், அதுதான். சரி, அடுத்த கொஸ்டின். When large number of components are machined from a bar, from a bar on an automatic machine, the bar is held in, listen, செக்கோட அப்ளிகேஷன்ஸை வச்சு போயிருக்காங்க பாருங்க. பெரிய பார் இருக்கு, பெரிய லாங் சைஸ் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நிறைய காம்பனன்ட்ஸை கட் பண்ணி பண்றாங்க அப்படின்னா இது என்ன மாதிரி செக் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. லிசன், கேஸ்டான் அண்ட் டர்ரெட்லியத்தை பத்தி நான் சிம்பிளா சொல்றேன். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி பார் ஃபீடிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். பெரிய லாங் பாரை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதுல சக்கு இருக்கும், இந்த சைடு சக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடில இருந்து இதை ஃபீட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த சைடு சக்கில் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு மிஷினிங்க என்ன வேணாம், ஸ்டெப் டர்னிங், ட்ரில்லிங்கு, சைடில் டர்ரெட்லாம் 6 ஃபேஸ் இருக்கும்ல, அதை மாற்றி என்ன நர்லிங் பண்ணணும்னாலும் நர்லிங் பண்ணலாம், த்ரெட்டிங் பண்ணணும்னாலும் த்ரெட்டிங் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு காம்பனண்ட்டை கட் பண்ணி தூக்கி போடுறது, மறுபடியும் பார் ஃபீடிங் மெக்கானிசம் இன்னொன்று நவுத்தி விடும். அப்புறம் இது மறுபடியும் இந்த பக்கம் வந்துடும். அங்கே என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டுரும். இதே மாதிரி ஒரு பார்ல நிறைய காம்பனன்ட்ஸ் பண்றப்ப என்ன மாதிரி சக்கு, 3 ஜாவா 4 ஜாவா கலர் செக்கா அப்படின்னா கலர் செக் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கலர் செக் தான் இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளான ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி 3 ஜா 4 ஜாலாம் ரிஜிடா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குமே ஒழிய ஃபிளெக்சிபிளாலாம் பண்ணாது. ஸோ சூட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னாலே கலர் செக் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாக்கிங் வந்து எஸ்ஐ இன்ஜின்ல குறைக்கிறதுக்கான வழியை கேட்குறாங்க. எஸ்ஐ இன்ஜின்றது என்ன, ஸ்பார்க் இக்னிஷன். ஸ்பார்க் எதுல வரும், பெட்ரோல்ல ஸ்பார்க் பத்துமா டீசல்ல ஸ்பார்க் பத்துமா, பெட்ரோல் தான் ஸ்பார்க்லேயே பத்திக்கும். ஸோ ஸ்பார்க் இக்னிஷன்னாலே பெட்ரோல் ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு ஓகே. சிம்பிளா சில பேருக்கு இது தெரியல அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸி மெத்தட சொல்றேன், ஓகேங்களா. பெட்ரோல் தான் பத்திக்கிட்டு எரியும்பாங்க, ஸ்பார்க்லேயே பத்திக்கும். ஓகே, ஒரு டேபிள் பார்த்துங்க. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை, இந்த டேபிளை படிச்சுக்கிட்டீங்கன்னா நாக்கிங் டெண்டன்சி எஸ்ஐ இன்ஜினுக்கும் சிஏ இன்ஜினுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதோட டெண்டன்சி என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த கேட்ட கேள்விக்கு எஸ்ஐ இன்ஜின்ல நாக்கிங் டெண்டன்சி குறைக்க